புள்ள லவ் பண்ணுது, 14 வயசு லவ் பண்ணுறாள், ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்னுட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரம், அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பேர். தூளை காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள், கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்னு கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்னை கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விட்றேன். அவர் அங்கே தீர்க்க தரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள், போதை பாவிக்கிறவன்கள், அந்த கௌபத்துல்லாவை கட்டி பிடிச்சி சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா, அந்த போதைக்கு பிறகு தான் அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸ் நேற்று வந்துருக்கு, பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறேன் தூளுக்காக. பொண்டாட்டிக்கு வேலை பேசின வேணும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. உம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில். அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. அவனும் அந்த போதைக்கு பிறகுதான், அவன் உசுரும் அதுக்கு பிறகுதான் பெரும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருண்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறன்னு தான் வேண்டது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க, ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது, ஃபோன்லாம் இல்லையா? பொண்டாட்டிய தோட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட. இந்த சொறி பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி. என் நேரமும் அதில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டு கமெண்ட் அடிக்கிறேன். ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? இந்த எப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற எப்புகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுகளை டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் இருக்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும். ஓமண்டா மறவா, அதுதான் இந்த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும், ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் முடமன்ட்டு. ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும்ன்ட்டு சும்மா 2-3 தரம் கதைங்கள் கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே. கார் எரிக்க வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள், நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்கள். உங்களோட யூடியூப்பில், உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்கள். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் எப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. விளங்கிட்டா? அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர். செக்ஷுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேர்றாரா, ஆம்பளையை தேர்றாளா, என்னத்தை தேர்றாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா. இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் வலுதாகுது நம்முடைய சட்டை. இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது. 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூருக்கு ஓடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு
ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடியை நிமிதிக்கான். டெக்னாலஜி அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டோம், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனும் அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப் காலத்தெல்லாம் போவான். அவன் 3 நாள் ரூமுக்கு அனுப்பிப்பார். அது யூரோப் ஒன்றும் செய்யணும். அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் நீங்கள் வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருவேன். என்னடா ஃபோனில் பிள்ளையோட லவ்வர் என்ன இருக்கும் என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணும். மாறா நம்ம பயப்படுறோம். நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும், பயான்களுக்கு கொண்டு வரணும், பயானை சொல்லணும், இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டை காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல 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 மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லர் என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டை காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டானா இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறேன், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை என்ன போடுது, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டுமே. அது பேஷன். தொட தெரிஞ்சா பேஷன் இல்லையா உங்களுக்கு? ட்ரானி சொட்ஸோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதாண்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான். கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும். ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும். யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும். கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புல கண்டைக்கால கீழே கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை. நாம் நம்மளோட மார்க்கத்தில் கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும் புது புது பேர்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்களே, போதையும் சூதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி செல்வதும் ஷைத்தானுடைய கெட்ட காரியங்களிலிருந்தும் உள்ளது. அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா போதை அப்படியே நிப்பாட்டுறான். அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிக்கிறதும் ஹராம். பீடியிலிருந்து ஹராம் தான். அதில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிற எத்தனால், இப்படி ஒவ்வொன்றும் வந்து கிறிஸ்டல் மெத்தண்டு எல்லாமே போதை தரக்கூடியதான். வேறு பேர்கள் தான். போதை தருதுண்டா ஹராம் தான். அதை பாவிக்கக்கூடாது. அது நாங்கள் போயில வைக்க மாட்டோம். போயிலையும் அதான் ஹராம் தானே. போதை தருது. அதை சிம்பிளாக பாவிக்கிறதுக்கு தெருவில் விற்கிற அளவுக்கு அது இன்றைக்கு வந்துட்டு அதுக்கு அடிமையானால் அவர் ஆட்டம் க்ளோஸ். போதைக்கு அடிமையானால் அவன் மனித பேரில் இருக்கக்கூடிய ஒரு பதறு தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்மை இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த இடத்துல உள்ள பெண்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் வரும். ஆண்மை இல்லாமல் போகும். சிலாக்கள் வந்து நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு, எனக்கிட்ட எத்தனை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரியுமா? நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு. ஒரு பொம்பளை வந்தால் அவள் வெளிநாட்டில் படித்து போட்டு வந்தவ ஐசிக்கு பழகிட்டான். இங்கே வந்து கிடைக்கல குழம்பிட்டான். என்னகிட்ட வந்துச்சுன்னா ஈசா நபியோட ஒய்ஃப் அம்மன். ஈசா நபி கல்யாணம் பண்ண விஷயமே எனக்கு இப்போ தெரியுமாண்டேண்ணா. ஈசா நபியோட ஒய்ஃபாம். இப்படியெல்லாம் கிரவுண்டியஸ் டெலியூஷன் பேர். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இலங்கையில் மரணிக்கக்கூடிய திடீர் மரணங்களில் 95% மரணங்கள் போதை வஸ்து பாவனையால். இப்போ கூட்டிகிட்டு இருக்கு. போதை வஸ்து பாவனையால் அகாலமாக சும்மா திடீரென்று அப்படியே போகிறது இதால் வருது. அப்போ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 150 பேர் சாதாரணமாக போதை வஸ்து பாவனையால் மரணிக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விவரம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? புதுசாக என்னமெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, ஒரு பேப்பரை நாக்கில் வைக்காங்க, கதை முடியுது. ஒரு பேப்பர் துண்டு தான், அதை பிடிச்சிட்டாங்க.
தூள் அது இதெல்லாம் இல்லை, ஒரு பேப்பர். அந்த பேப்பர் அது நாக்கில் வைக்கும், முத்திரையை வச்ச மாதிரி வைக்கும். ஆள் அவுட். ஆள் வேறு கதை காய்ச்சிக்கு நிற்கி. கோதுமையால் செய்த ஒரு குடிபானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதை கிடைச்சா அந்த கூழையும் தாங்கலாம், வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம், குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அதால் தானே கோதுமையால் செஞ்சது தானே. ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதா வாப்பான்னு கேட்டாங்க. ஓ பண்ணாங்க, ஹராம் விட்டுருங்கண்ணா. அவ்வளோதான், கதை முடியும். இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் என்ற பேரில், பாட்டி என்ற பேரில் கலாச்சாரம், ஆண் பெண் கலப்பு, பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு, என்னத்தை ரசூல்லா தடுத்தாங்களோ அதுதான் பிரச்சனை தெரியுது. உச்சியில் கொண்டை கட்டுறது, அந்த ஒட்டகத்தின் திமில்களை போல் பெண்கள் முடியை கட்டிக்கிடுவாங்க, உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூல்லா. அது என்னன்னு தெரியாது அந்த பொண்டுகளுக்கு. அந்த கொண்டையை கொஞ்சம் வசதி கட்டினா தனவளுகளுக்கு அண்டைக்கு சோறுறாங்க. இதை நபி தடுத்தவளா? ஒட்டக திமில போல் ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூல்லா தடுத்த. அது என்னன்னு தெரியாது, தடுத்தத்தான் நான் செய்வேன். அப்போ என்ன இது? உடுப்புகள் தச்சு போட்டதா, போட்டு தைச்சதா, எப்படியும் பழங்குது இல்லை. நான் எப்படி இதுக்குள்ளே பூந்த என்று கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு. இந்த உடுப்புக்குள்ளே எப்படிம்மா பூந்த? இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த? அபாய் போட்டுக்கு போகிறால் சாரி உடுத்தவள்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது. அபாயை போட்டு இவன் புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவையில்லை, ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன். ஏன்டா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குற ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க, மாப்பிள்ளை மாறு, நானா மாறு, அடக்கணும். உடுப்பு உடம்பை மறைக்கிறதுக்கு போகிறோம். கல்யாணம் முடித்தா நமக்கு தான் மனைவி, கூட்டாளிக்கு இல்லை. பைக்கில் பின்னுக்கு வச்சு கூட்டாளியோட காய்ச்சிக்கு போகிறதுக்கு இல்லை. அது நாம் காய்ச்சி தைக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து பாட்டு. அப்போ இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும். அஜ்னபி மஹ்ரம் உறவுகளை பேணணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஒலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். 3 பேர். ஒன்று முதுமினுல் ஹம்ர், போதை தொடர்ந்து பாவிப்பவர், போதை வஸ்துப்பவர். 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், காதலர்கள், லவ் பண்ணுறார்கள். பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க, ஆகப்பெரிய நோவினை தான். 3வது அத்யூஸ். அத்யூஸ் என்றால் ரோஷம் இல்லாதவர்கள். ரோஷம் இல்லாண்டா பொண்டாட்டி, தாத்தா, தங்கச்சி, மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிக்டாக் செய்வாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவர் ஆறு நம்மளோட ஸ்டாஃப். ஓகே, கொஞ்சம் பேர் இதைத்தான் அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள். இது என்ன? இது ஹியூமன் ரைட்ஸா? இது பெண்ணுரிமை மீறல். அடக்குறீங்களா? உள்ளுக்கு வைக்கிறீங்களா? ஓ, ஸ்கூலில் ஸ்டாஃபோட பேசப்படாதா? வகுப்பு நண்பரோட பேசப்படாதா? பேசப்படாதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் மரியாதை. இது திறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுதில்லை, விளங்க மாட்டேங்க. இப்போ அபாயை போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணிட்டு இருந்தால் வெளியில் இருக்கிறாக்கள் இது என்ன சித்திரவாதை. அவளுக்கிட்ட எவ்வளோ சுதந்திரம் அமெரிக்காலன்ட்டு அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறல்ல, அவளுக்கு பின்னால் ஒருத்தர் ராத்தா நம்பர் தரையாண்டு கேட்குறல்ல. கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலைமை. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்கிட்டான். கலடிலிருந்து சிறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது. உம்மாட வயசில் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்தான் அப்படி பார்க்கான். கண்ணால் எல்லாம் செஞ்சிடுவாம்பளா. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பேரில் அது எப்படி அடக்குமுறையில் அவள் அழகாக காக்காவோட பேசலாம், தம்பியோட பேசலாம், சாச்சாவோட பேசலாம், மாப்பிள்ளையோட பேசலாம், மகனோட பேசலாம். அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா. இவனோட பேசுகிறது ஆபத்து. அவன் கண்ணால் கற்பழிப்பான், அவன் துணுக்கு வச்சு பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான். சும்மா ஃபோன் பேச விட்டா அவன் முதல் செய்த வேலை, உங்களோட மாப்பிள்ளை எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவான்.
அன்றைக்கு பொண்ணு புருஷனோ சாதி அப்பாப்பாள். சரி, எனக்கு என்ன உண்மையாக சொல்கிறேன், உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு, சிஸ் அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாதால் சே என்று தான் ஸ்டார்ட் பண்ண. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவம் சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது. மனுஷனை படைத்த ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும். அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான். அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம். 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெத்த பிள்ளைய 10 வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது. தூக்கத்தில் நீ இல்லை, அதுவும் அதில் ஒண்ட கை அங்கே படும், அந்த கை இங்கே படும், ஒரு ஆளுக்கு கண்மொழி படும், சம்திங் ராங். 10 வயசானா படுக்கையை பிரி, 10 வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம் இஸ்லாம் சொல்லி இருக்க. இன்றைக்கு தனியாக ஆட்டோவில் அனுப்பி, இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி, தனியாக மௌலைட்ட ஓத விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஸ் போட்டுக்கு நிற்கணும். அப்போவே சொன்னல இஸ்லாம் 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லி. பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா? இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க. சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தது, நீ தான் அபியூஸ் பண்ண முதல். ஒன்றாறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன். இல்லை அவர் பெரிய தாடி மௌலவி. மௌலவி வானத்தால் விழுந்தா நபிக்கிட்ட பொம்புள்ளைகள் போய் 10 ரூபா கேட்டான். அது அல்லாட நபி, இது புள்ளட அபி, இது அதுக்கு செட் ஆகாது. நபி வேறு மௌலவி என்றாலும் என்ன தனியை நீங்கள் கோல் பண்ணிட்டு கேட்குறோம். இந்த பொம்பளைகளுக்கு அயலுடைய சட்டத்தை கேட்க, குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா? அசரத்து கோல் பண்ணி அசரத் ஒரு மார்க்க பத்துவா கேட்கணும், மகத்துவமான ஒரு கேள்வி. குளிப்பு சட்டம் கேட்காங்க. அவனோட மாப்பிள்ளைகிட்ட சொன்ன அவர் பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்கு அந்த செல்ல மாட்டாரா? வெக்கம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷைத்தான் எல்லாருலையும் விளையாடுவேன். எத்தனை மௌலை மாதிரி உள்ளுக்கு இருக்காங்க. ஏமாத்துரு என்ன மனுஷன் தான் யாராக இருந்தாலும் சரி. ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று சஹாபாக்களுக்கு தான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஆறு, நான் ஆறு, நீங்கள் ஆறு. வயசு போனா என்ன? 70 வயசுண்டா என்ன, 75 வயசுண்டா? ஆம்பளை உங்களோட புள்ள உங்களோட இருக்கணும், உங்களோட கண்ணுக்கு இருக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு தனியாக அனுப்புறது, நம்பி கொடுக்கறது, பிள்ளைய பார்த்துக்கிறிக்க சொல்கிறது, அவர் தோலை வச்சுக்கு விளையாடுறது, அவர் ஆளா. ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க. இது நாகரிக உலகம், மேற்கத்தையம், இது ஃபேஷன், இந்த பேரச்சிக்கெல்லாம் இடம் வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்துடுறங்கிற இடம். நீங்கள் எங்கெல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க. சரிதான் இஸ்லாம் சொன்னது. கடைசியில் வந்து வேலை இல்லையே, முழுசாக நலஞ்சதுக்கு பிறகு மொக்காடு போட்டு வேலை இல்லையே, நேரத்தோடையே மொக்காடு போடும். அப்போ சரியாக இருக்கும்.